ஹாய் கைஸ், ஃபைனலி ட்ரிப் எல்லாமே இது பண்ணி எல்லாம் புக்கிங்லாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வர்க்கலாக்கு சாப்பாடு சொல்லிருக்கோம். சிக்கன் ரைஸ் பிரியாணி எல்லாம் சொல்லிருக்கோம். பாருங்க வேற வேணாம். ஸ்ரீசங்கர், பிரபு, கபிலா, ஹாய் கபிலா, ஃபைட், கோகுல், நாங்கள் 6 பேர் 7 பேர் நாங்கள் இது போட்டது. ஆனால் அதில் ஒருத்தர் வந்து வல்லன்ட்டு ஆள். நாங்கள் 6 பேர் தான் இப்போ போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து டிக்கெட்லாம் புக்கிங் ஆயிடுச்சு. ஆனால் அது 2 பேர் தான் வந்துச்சு, மற்ற யாருமே வரல. அட்ரஸோ தான் இப்போ எல்லாமே போனாங்க. வித்தவுட்லாம் போக போகிறோம். 10 மணி நேரம் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்டெப்பு தான் போகிறோம். திரும்ப சொல்கிறது நாங்கள் எல்லாமே இங்கேருந்து உட்கார வச்சா 10 மணி நேரம் சார்னு 10 மணி நேரம் அடிச்சு ஸ்டெப்லேயே உட்காந்து போடுறாங்க எங்களுக்கு வேலை. இன்றைக்கி பார்ப்போம் என்ன ஏதுன்னு. சாப்பிட்டு போகிறோம். பண்ணியில் ரைட் வந்தாச்சு. ட்ரெயின் உள்ள இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. டிக்கெட் என்ன கடைசி புக்கிங்கே ஆகல. ஒர்க்கெலாம் போய் ரீச் ஆகுதுக்குள்ள இப்படியே ஏறலாமா? தலைவர் இன்னும் டிக்கெட் இன்னும் புக்கிங்கே ஆகலை. தெரிஞ்சு அட்ரஸ் வந்து நினைக்கிறேன். 1 மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் போடுது. ஆனால் புக்கிங்கே வரல, ஒன்றும் வரல. கடுப்பாக வருது. ட்ரெயின் வந்து பார்த்துக்கலாம். ஹாய் கைஸ், ஃபைனலி ட்ரெயின் ஏறி புக்கிங் சீட்லாம் வந்து ரூம் வந்து புக்கிங் எடுத்துட்டோம். பாருங்கள், நம்ம பசங்களாம் நல்லா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறாங்க. எங்கடா 5G ஆகணும் பாருங்கள், எல்லாம் ஃபுல் மூடாக இருக்கிறாங்க. அங்கே வந்து பாருங்கள், அதுக்குள்ளே தூங்கிட்டான். இதான் எங்கள் ரூம். எங்கள் ரூம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது, அப்புறம் 2 பெட்ரூம்ஸ். இங்கே ஒரு பெட்ரூம் பாருங்கள், பையன் எப்போ ஆட்டம் போடுறான். 2 பெட்ரூமு, ஒரு ஃபேனு, அங்கே ஒரு லைட்டு எல்லாம் இருக்குது. திருப்பி இங்கே ஒரு பெட்ரூம் இல்லாத இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. மட்டும் 2 பெட்ரூம்ஸ், 2 பாத்ரூம்ஸ், 2 ஃபேன்ஸ், 2 கோகுல்ஸ். அது பாத்ரூம் இல்லையாம்மா? சரி, ஓகே, எது மிஸ்டேக் ஆகிடுச்சு. 10 மணி நேரம் ட்ராவலு. எங்கே சேலத்துலேருந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் இல்லை நினச்சிட்டு ஏறி உட்காந்தோம். டிக்கெட் கிடச்சிச்சு. ஃபைனலி 10 மணி நேரம் ஜாலியாக தூங்கிட்டு வந்தோம். நல்லா இஷ்டம் வந்தோம். காலையில் நினைட்டோம். ரூம் பார்த்தோன்னா எவ்வளோ ஆச்சுன்னா, ரூம் வந்து 3500 3600. ஒரு ஆளுக்கு வந்து 600 ஷேரிங்கு. இப்போ நாங்கள் ராஜேஷ் போக போகிறோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போகிறோம். The ice behind my stone cold eyes. I turn to ashes, but only just sometimes. Inhale your smoke, but you still act surprised. It's not my fault when we end up capsized. You call me crazy now, but you don't understand. I'm calling out to you. Can you hear a thing? 'Cause you lit the match that ignites the flame. I'm the TNT, but you're the spark to blame. And it's fire burning holes inside my brain. Feel the fire, heat that melts us down again. Now it's pouring through my veins, but I said you're the spark to blame. And it's fire. Hi guys, இப்போ என்ன வச்சுக்கோங்களா, வர்க்கலா பீச்சுக்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி, நான் என்ன பண்ணோம், போய் சாப்பிட்லான்ட்டு போய் உக்காந்தோம். அவசரப்பட்டு உள்ளே போய் என்ட்ரு ஆகிட்டோம். என்னடாச்சு, உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. மெனு கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாருமே ஒரு சிக்கன் பிரியாணி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ₹100 மேக்ஸிமம் ₹150 இருக்கும். எவ்வளோனா 350 ஒரு சிக்கன் பிரியாணி. மனசே வெறுத்து போயிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், பீஃப் பிரியாணி பார்த்தா ₹400 பீஃப் பிரியாணி.
பரோட்டா பார்த்தா ஒரு பரோட்டா 35 ரூபா, அதுக்கு சால்னா 100 ரூபா. என்ன படம் தெரியாமல் மனசே வெறுத்துட்டேன் கைஸ். கடைசியில் என்ன பண்ண தெரியாமல் உள்ளே வந்துட்டுமே ஏதாச்சும் வாங்கணுமே சொல்லிட்டு வந்து ஒன்று புரியாமல் லெமன் சோடா வந்து ஒரு 50 ரூபா இருந்துச்சு. லெமன் சோடா சரி உள்ளே வந்துட்டுமே இருக்குது, அது மட்டும்தான் ஒரு கம்மியான ரேட்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபா. சரி என்ன பண்ண தெரியாமல் ஆளுக்கு ஒரு லெமன் சோடா வாங்கிட்டு நல்லா லக்ஸரியாக குடிச்சிட்டு லக்ஸரியாக அமௌண்ட் கட்டிட்டு டீசெண்டாக வெளியே வந்துட்டோம். எதையுமே அவ்வளோக்கா இது பண்ணல, டீசெண்டாக போயிட்டு பசியில் இருக்கிற போகிறாங்க, டீசெண்டாக போயிட்டு 50 ரூபா கட்டிட்டு லோயஸ்ட் அமௌண்ட் சாப்பிட்டு வெளியே வந்துக்கிறோம். அவசரப்பட்டு உள்ளே போயிடாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. All my time I'm waiting you to answer the phone. Nothing seems to happen but the last stage is gone. I hope somewhere your voice promises less and less more, but still my pillows on the floor. Anyone could say that we are never assured, for things we're dreaming of are always out of the store. Pages, a lot of pages to forget, I'm so bored. Day 3 நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா என்னன்றது திருவனந்தபுரத்தில் ஆழிமலை அந்த சிவன் கோயில்கிட்ட என்னது ஆழிமலை அந்த இடத்துல இருக்கிறோம். அது வந்து ஏதோ சிவன் கோயிலாம், அது வந்து இப்படின்ட்டு இருக்குமா. கோயம்புத்தூரில் ஈஸியாக இருக்குல்ல, அதே மாரி இந்த இடத்துல இது கொஞ்சம் ஃபேமஸான இடமா. அதுக்கோசம் நாங்கள் இப்போ வந்து வர்க்கலாலேருந்து திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டோம். அங்கேருந்து பஸ் ஏறி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே 600 மீட்ரு உள்ளே போகணுமா, நடந்து போயிட்டு இருக்கிறோம். எங்கே வந்தே வாடா வாடா, டேய் கிட்ட வாங்கடா. அதனால் சரின்ட்டு எல்லாருமே காரு பைக்கு ஆட்டோன்ட்டு போகிறாங்க, எல்லாமே பைக் காரில் போய்ட்டுருக்காங்க. நாங்கள் என்னென்னா நடந்து போயின்னுக்கிறோம். இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. கேரளாவில் நடந்து போகிறதால இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறது. 3 நாள் இங்கே இருந்தாச்சு. ஃபஸ்ட் டே வந்து எங்கே வர்க்கலாவில் இருந்தோம், 2ஆம் நாளும் வர்க்கலாவில் இருந்தோம். இன்றைக்கி 3ஆம் நாள் திருவனந்தபுரம் வந்துட்டுக்கிறோம். இல்லை யாருக்காக, திஸ் சிவன் கோயிலுக்கோசரம். டேய் கிட்ட வாங்கடா, கிட்ட வாங்கடா. அவருக்கு முடியே இல்லைங்க, ஒரு விக்கு சீவி கொண்டு வரீங்க. விக்கு தெரியும், ஏன்னா ஒரு கொஞ்சம் படம் காட்டிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல அவருக்கு. டேய் நோ பேடஸ்ரா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு சத்தியமா உள்ளாட கோயில் யார் தெரியும் கோயில் கோகுல யாரையும் திட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சீவிட்டு தான் கொஞ்சம் கெத்தா வந்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ 3 நாளைக்கு 3000 ரூபா எடுத்துகிட்டு வந்தோம். 3000 ரூபாவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வருகிறது. இன்றைக்கி Day 3, இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு ட்ரெயின். என்ன போகிற பஸ் தெரியல, கேட்டு ஏறலாம். பாருங்க சந்து போதெல்லாம் கிடக்குது. கேரளாவில் சுற்றினுக்கிறோம். எஸ் 5 கரெக்டாக ஒரு 1 hour கிட்ட இருக்குமாடா. வந்தாச்சு, அப்படியே காட்டுறோம். I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath, but I can't stop now. Finally, வந்தாச்சு சிவன் கோயிலுக்கு. ஹாய் गाइस, ஹாய். ஓகே பாருங்க, சிவன் வித் கடல் வித் நாங்கள். Trying to fly high, but I'm not a pilot, can't deny it. There's some days I feel idiotic, just a product of a system where you're lucky just to make $1. That ain't gonna stop me cause my grind's contagious. I'll do what it takes to turn passion to paychecks. And if I go down, I'ma do it on my terms. And every single problem ஹோட்டலு பார்க்க சும்மா இப்படி தான் இருந்துச்சு. சரி போய் நாங்களும் அடிச்சு நவத்தினா பில்லு ஒருத்தர் எவ்வளோ தெரியுமா பில்லு? உனக்கு எவ்வளோ பில்லு? 538 ரூபாய். இவன் ஒரு ஆளுக்கு பில்லு. உனக்கு எவ்வளோ பில்லு? 460 ரூபாய். உனக்கு 400 ரூபாய் பில்லு. அவங்க 2 பேருக்கு 350 ரூபா, எனக்கு வந்து 250 ரூபா. எல்லாத்துக்கும் பில்லு போய்க்குது. என்ன பண்ணோம், என்ன சாப்பிட்டோம், என்ன பண்ண தெரியாம நாங்கள் பேசாமல் போயிட்டு தோசை ஊற்றிட்டு போகலாம் பார்த்தா, சரி ஹோட்டலுக்கு தான்ட்டு சரி உள்ளே என்ட்ரானா போய் சாப்பிட்டு பார்த்தா பில்லு கண்டமேனிக்கு பில்லு போட்டு ஒரு 2000 ரூபா கிட்ட பில்லு வந்துச்சு. அவசரப்பட்டே குமார் எல்லாம் எல்லாம் சாப்பிடக்குள்ள சிரிச்சுட்டே சாப்பிட்றானு. சிரிக்கிறதா இல்லை சாப்பிட்றதா இல்லை என்ன படுத்தே இல்லை. ஆனால் இது ஒரு என்ஜாய்மெண்ட் தான், நல்லா இருந்துச்சு.
வெற்றிகரமாக ட்ரிப்போட எண்டிங் வந்துட்டோம். எல்லா இடத்தையும் சுற்றி கித்திட்டு கடைசி நம்ம இல்லை எல்லாமே முடிஞ்சிச்சு. ட்ரிப்பு வந்து இப்போ முடிஞ்சிச்சு. ட்ரெயினு போய் ஏற போகிறோம். கையில் இந்த காசு முடிஞ்சிச்சு. ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புறதா இனிமேட்டு வேலை பார்க்குறது இப்படி இப்படி பார்க்குற மாதிரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ட்ரெயின் 5 மணிக்கு மணி பார்த்தோன்னா 4 மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு மேலே ட்ரெயின் ஏறி கிட்டக்கு போகணும். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு என்ன எதுவும் காட்டுறோம். இதுக்கு மேலே ட்ரிப்புலாம் நாங்களும் இணைய மாட்டோம். இது மாதிரி ட்ரிப்பு நாங்கள் ஒன்றா போக முடியாது. ஏன்னா எனக்கு காலேஜ் முடிஞ்சு, இவனுக்கு இன்னும் காலேஜ் இருக்குது. கடைசி ட்ரிப் பர்சனோட ட்ரிப்பு க்ளோஸ். பாய்.